இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையேயான எல்லை பிரச்சினையை தீர்ப்பதற்காக கடந்த 2005ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீண்டும் பரிசீலிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையே எல்லை நிர்ணயம் தொடர்பாக நிபுணர் குழுவை அமைக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லைப் பகுதியில் அமைதியை பேணுவதற்காக எல்லை நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கான பணிக்குழு ஒன்றும் அமைக்கப்படும் என்றும், கிழக்கு மற்றும் மத்திய எல்லை மாநிலங்களான அருணாச்சல் பிரதேசம், ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரகாண்டில் இரு நாடுகளுக்கும் இடையே இராணுவ மட்டத்தில் ஒருங்கிணைப்பை மேம்படுத்த ஒரு மூத்த நிலை வழிமுறை உருவாக்கப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான இந்திய சீன எல்லை குறித்த கேள்விகளுக்கான தீர்வு மற்றும் வழிகாட்டுதல் நெறிமுறை மற்றும் கொள்கை குறித்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா வருகை தந்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சீனா வருமாறு பிரதமர் மோடிக்கு சீன அதிபர் ஷி ஜின்பிங் விடுத்த அழைப்பை சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரியப்படுத்தினார். இதற்கு நன்றி தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபரை சந்திப்பதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். கடந்த ஆண்டு ரஷ்யாவின் காசான் பகுதியில் சீன அதிபரை தாம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு இருதரப்பு உறவுகளில் நிலையான மற்றும் நேர்மறையான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் அதனை தாம் வரவேற்பதாகவும் தெரிவித்துள்ளார்.